இன்னைக்கு பார்க்க போகிறது சேலரி ஆன் டைம் அப்படிங்கிற ஒரு பர்சனல் லோன் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஆப்பில் லோன் எடுக்கலாமா வேண்டாமா, இது ரியலா ஃபேக்கா அப்படிங்கிறத பார்க்கறது முன்னாடி இந்த ஒரு ஆப்பை எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா 2024 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைய தேதி வரையும் இது 10 லட்சம் டவுன்லோடிங் வந்து போயிருக்கு. ஆல்மோஸ்ட் ரேட்டிங் 4.6 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது இந்த ரியலா ஃபேக்கா அப்படிங்கிறத பார்க்கறது முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக்கும் இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சேலரி ஆன் டைம் அப்படிங்கிற ஆப்பில் நம்ம லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ சர்டிஃபிகேட்லாம் இருக்கா அப்படிங்கிறத எந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனில் இவங்க மென்ஷன் பண்ணவே கிடையாது. இவங்க லோன் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 8,000 1 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் வந்து 90 நாள்லேருந்து 365, அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் ரிட்டனாக பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10,000 லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் மந்த்துக்கு நீங்கள் 1000 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து 1,004 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு வருஷம் 10,000 எடுத்தீங்கன்னா அது ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் பே பண்ணும்போது 12,056 ரூபா 16 பைசா வந்து நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபார் மந்த்துக்கு 3% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட நம்மக்கிட்ட வந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணுறோம். ஆப்பில் என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட சிபில் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இவங்க லோன் கொடுக்குறாங்க. ஆனாலுமே அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகப்படியான வேறு எந்த ஒரு ஆப்பில் லோன் எடுத்துருக்கூடாது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இப்போ தான் இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எடுக்க போகிறீங்க, இவங்க தான் உங்களுடைய சிபிலில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் இவங்க கிட்ட மட்டும் தான் நீங்கள் இப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஆனால் சிபிலுமே நல்லா இருக்கணும். நீங்கள் ஏற்கனவே நிறைய ஆப்பில் நான் லோன் எடுத்திருக்கேன், இவங்க கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஆனால் அவங்க வந்து அந்த லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத மூவ் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு எந்த ஒரு ரிப்ளையும் பண்ண மாட்டாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லா விதமான டாக்குமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. 2 or 3 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொரீஸ் போயிட்டு இருக்கு. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்டிப்பாக லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும், பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப் அப்படிங்கிறது நீங்கள் நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 50% ஓகேவாக தான் இருக்குது. ஆனால் அதை வந்து உங்களுடைய சிபிலை பேஸ் பண்ணி தான் நீங்கள் லோன் உங்களுக்கு அவங்க லோன் கொடுக்குறதும் கொடுக்காம இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.